வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடக்கிறது. தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணம், மாலையில் தேர் திருவிழா நடக்கும். அன்று சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருள்வார். தினமும் மாலையில் தங்க ரதத்தில் சுவாமி வலம் வருகிறார். சுமார் 837 படிகளுடன் அமைந்த மலைக்கோவில் இது. வரதராஜ பெருமாளுக்கு சன்னதி இருக்கிறது. பாம்பாட்டி சித்தர் சன்னதி செல்லும் வழியில் சப்தகன்னியர் சன்னதி உள்ளது. ஆடிப்பெருக்கின் போது இங்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது. மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் நடுவே இடும்பன் சன்னதி இருக்கிறது. இச்சன்னதி எதிரே புலிவாகனம் உள்ளது. மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார். இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது. 2 கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடனும் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். தலைக்கு பின்புறம் குடுமி உள்ளது. காலில் தண்டை அணிந்திருக்கிறார். தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என 3 வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார். விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும், கிருத்திகை, தைப்பூசம் நாட்களில் தங்க கவசமும் அணிகிறார். அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுதபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். அப்போது ஆபரணம், கிரீடம் எதுவும் இல்லாமல் வேஷ்டி மட்டும் அணிவிக்கின்றனர். அருணகிரியாரால் பாடப்பெற்றவர் இவர். இத்தலம் 7ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது. வலது கையில் மகுடி, இடது கையில் தடி வைத்துள்ளார். அருகில் சிவலிங்கம், நாகர் இருக்கிறது. முருகனுக்கு பூஜை முடிந்ததும் சித்தருக்கும் பூஜை செய்யப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் தற்போதும் இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகிறார்கள். மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம். சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதாக சொல்கிறார்கள். பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கிறது. இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார். இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபடுகிறார்கள். இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் 3 வடிவங்கள் உள்ளது. இவற்றை சிவன், கணபதி, அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள். பொதுவாக முருகன் தான் சிவன். அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சி அளிப்பது விசேஷம். மருத மரங்கள் நிறைந்தும் நோய் தீர்க்கும் மருந்து குணங்களை உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டதுமான மலையில் அருளுபவர் என்பதால் இங்கு முருகன் மருதாச்சலமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். மருத மரமே இத்தலத்தின் விருட்சம், அதாவது தலவிருட்சம். தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை. இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது. மலையில் உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள். இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. புராதனமான சிவன் கோவிலில் சிவன் சுயம்பு லிங்கமாக இருப்பார். ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். இவருடன் வள்ளி, தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம். முருகனுக்கு பின்புறத்தில் பிளவு இருக்கிறது. வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர். இந்த முருகனே இத்தலத்தின் ஆதி மூர்த்தி ஆவார். இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது. கிருத்திகையில் இவருக்கு அதிகளவில் பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். அரச மரத்தின் அடியில் விநாயகர் இருப்பார். இத்தலத்தில் அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்க அதன் அடியில் விநாயகர் இருக்கிறார். இவரை பஞ்சவிருட்ச விநாயகர் என்று அழைக்கிறார்கள். அருகில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து கையில் வேலுடன் காட்சி தருகிறார். சிவன் அம்பாளுக்கு நடுவில் முருகன் இருக்கும் அமைப்பை சோமாஸ்கந்த அமைப்பு என்பர். இங்கு சிவன் அம்பாளுக்கு நடுவில் தான் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். முருகத்தலம் என்றாலும் சாமிக்கு வலப்புறம் பட்டீஸ்வரர் சன்னதியும் இடப்புறத்தில் மரகதாம்பிகை சன்னதியும் உள்ளன. கோஷ்டத்தில் உள்ள முருகன் சிகிவாகனர், அதாவது மயிலை வாகனமாக உடையவர். சேனானி, படைத்தளபதி என்ற பெயரில் அழைக்கப்படுவது விசேஷம். பாம்பாட்டி சித்தருக்கு ஆடம்பர அலங்காரங்கள் செய்யப்படுவதில்லை. விபூதி காப்பு செய்து காவியுடை அணிவித்து அலங்காரம் செய்கின்றனர். மனிதர்கள் ஆடம்பரம் இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. மருதமலை கோவிலுக்கு செல்லும் வழியில் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி இருக்கிறது.
இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார். யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை. இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம். அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது. முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை, சஷ்டி, விசாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. எனவே இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள். மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்பவர்கள் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். மலைக்கோவிலுக்கு படிவழியாக செல்லும் பக்தர்கள் மட்டுமே இவரை வணங்கி செல்கிறார்கள். வாகனத்தில் செல்பவர்கள் இவரை கவனிக்காமல் சென்று விடுகிறார்கள். வாகனத்தில் வந்தாலும் அடிவாரத்தில் உள்ள இவரை வணங்கிய பிறகே செல்ல வேண்டும் என்பது நியதி. முருகனுக்கு வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களில் உள்ள கோவில்களில் அவரை விழா காலங்களில் குதிரையில் எழுந்தருளச் செய்வர். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? முற்காலத்தில் இக்கோவிலில் சில திருடர்கள் கொள்ளையடித்து விட்டு தப்பினர். அப்போது முருகன் குதிரை மீதேறி சென்று அவர்களை மறித்து பொருட்களை மீண்டும் கோவிலில் சேர்க்கச் செய்தார். அதோடு அவர்களை பாறையாக மாற்றிவிட்டார். முருகன் குதிரையில் வேகமாக சென்றபோது குதிரை மிதித்த இடத்தில் பள்ளம் உண்டானது. மலைப்பாதையில் உள்ள ஒரு பாறையில் இந்த தடம் இருக்கிறது. இக்கல்லை குதிரை குழம்புக்கல் என்கிறார்கள். இம்மண்டபத்தில் முருகன் குதிரை மீது வந்த சிற்பம் இருக்கிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். பாம்பாட்டி சித்தர் இளவயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பது, பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். மக்கள் இவரை பாம்பு வைத்தியர் என்றே அழைத்தனர். ஒரு சமயம் இவர் நாகரத்தின பாம்பு ஒன்றை தேடி மருதமலைக்கு வந்தார். அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து உடலுக்குள் இருக்கும் பாம்பை, அதாவது குண்டலினி சக்தி கண்டறிவதுதான் பிறப்பின் பயனாகும். அதை விடுத்து காட்டில் திரியும் பாம்புகளை தேடி அலைவது வீண் வேலையே என்றார். அவரது சொல் கேட்ட பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்றார். இனிமேல் உயிர்களை துன்புறுத்துவதில்லை என்ற முடிவுக்கு வந்தார். முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார். முருகன் அவருக்கு வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்து ஞானோபதேசம் செய்தார். பக்தர்கள் இவரை மருதமலை மாமணி என்று செல்ல பெயரிட்டு அழைக்கின்றனர். இக்கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, மருதாச்சல மூர்த்தி, தாயார் வள்ளி தெய்வானை, தலவிருச்சம் மருதமரம், தீர்த்தம் மருது சுனை, புராண பெயர் மருத வரை, இப்போது இருக்கும் பெயர் மருதமலை. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5:30 முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 6:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் கோயம்புத்தூரில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் மருதமலை இருக்கிறது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் வசதி உண்டு. அருகிலுள்ள ரயில் நிலையம் கோயம்புத்தூர், அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.